கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா அதனுடைய 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவன் நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலும் எங்களை தாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இந்த வேத வசனங்களை வாசித்தோம். உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய இரக்க சுபாவத்தை எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ளவனுக்கு நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே தேவனே, உம்முடைய தயவை பெற்ற நாங்கள் மற்றவர்களுக்கும் உம்முடைய தயவை பாராட்ட உதவி பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும், அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு உவமையை வாசித்தோம். இது நல்ல சமாரியன் உவமை என்று சொல்வார்கள். இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு அவன் கேள்விக்கு பதிலாக கொடுத்த ஒரு காரியம்தான் இந்த உவமை. அப்ப இந்த உவமையை இயேசு பதிலாக சொல்லுகிறார். யார் கேள்வி கேட்டா யாருக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நியாயசாஸ்திரி இருக்கிறார். நியாயசாஸ்திரி என்று சொல்பவர்கள் அவர்கள் நியாய பிரமாணத்தை கற்று தேறினவர்கள். மோசேயின் பிரமாணத்தை ஆராய்ந்து அறிந்தவர்கள், நல்ல பண்டிதர்கள். இவர்களுக்கு இன்னொன்னு பேரும் உண்டு, வேத பாரகர் என்ற ஒரு பேரும் உண்டு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது லாயர், ஸ்கிரைப் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அப்புறம் நல்ல பிரமாணத்தை நல்ல கற்று தேறினவர்கள், பிரமாணத்தின்படியே ஆலோசனை கொடுப்பவர்கள், பிரமாணத்தின்படியே மற்றவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னத பொறுப்புல இருக்கிறவர்கள் தான் இந்த நியாயசாஸ்திரிகள். ஒரு நியாயசாஸ்திரி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவிடம் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன சொல்றான்? இயேசுவே, ரபியே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சோதிக்கும்படி கேட்டான். இவன் இயேசுவை டெஸ்ட் பண்றான். ஆனா இதே இதுல இன்னொன்னு ஒரு நபர் இருக்கான். அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு தலைவன். அவன் இயேசுடன் உண்மையாகவே வந்து கேட்டான். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு போயிட்டு இருக்காரு, ஒரு தலைவன் வந்தானா. அந்த தலைவனை குறித்து மற்ற நூல்களில் வாசிக்கும் போது தெரியும், அவன் ஒரு வாலிபன், ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். அவன் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு கேட்கிறான், இயேசுவே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்?
இதே கேள்விதான் அவனும் கேட்கிறான். ஆனா அவன் வாஞ்சியோட கேட்டான். இவன் இயேசுவை டெஸ்ட் பண்ணும்படி கேட்டான். ரெண்டுத்துக்குள்ள சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கூட 2 பேருடைய லைஃப்ல எப்படி அது முடிஞ்சது எனக்கு தெரியாது. ஒருவனுடைய நிலை தெரியும். அந்த வாலிப தம்பி கேட்டது வாஞ்சியோட தான். ஆனா இயேசு அந்த மகனுக்கு கொடுத்த பதில் அவருக்கு அவ்வளோ ஏற்புடையதா இல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ உன் ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தரித்திரருக்கு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் இல்ல. ஆகவே விசனத்தோட துக்க முகத்தோட அவன் திரும்பி போய்விட்டான் என்று வேதம் அவனை குறித்து எழுதுகிறது. அது ரொம்ப விசனமா போச்சு. ஆனா இந்த மனுஷன், இந்த நியாயசாஸ்திரி இயேசுவிடம் சோதிக்கும்படியா கேள்வியை கேட்கிறான். உடனே ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு கேட்ட மாதிரி இவன்ட்ட கேட்கல. இவன்ட்ட கொஞ்சம் வித்தியாசமா கேட்டார். அந்த வாலிபன்ட்ட கேட்டாரு, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா, இதெல்லாம் நீ கடைபிடிக்கிறியா? ஓ, சின்ன வயசுல இருந்து கடைபிடிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனா நியாயசாஸ்திரி அல்லவா இவன். அதனால இந்த நியாயசாஸ்திரி கிட்ட மட்டும் ஆண்டவர் வித்தியாசமான பதில் வச்சிருந்தார். இயேசு கேட்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு கேட்கிற, நல்ல கேள்விதான். ஆனா நீ நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவன் அல்லவா? இப்ப சொல்லு, நீ நியாயப்பிரமாணத்துல இதை குறித்து ஏதாவது எழுதி இருக்கிறதா? எழுதி இருக்கிறதுனா அது நீ வாசித்தது என்ன அப்படின்னு சொன்னா டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லிட்டாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். அப்படியே நியாயப்பிரமாணம் நல்லா கற்று தேர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்திச்சான். உபாகம் 6 அதிகாரம் 5 வசனத்துல அப்படிதானே எழுதியிருக்கு. அதே போல லேவியராகமம் 19 அதிகாரம் 18 வசனத்துல எழுதியிருக்கேன். அதை வைத்துதான் இவன் இந்த பதில் சொல்றான். இந்த பதில கேட்ட உடனே இயேசு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். எப்படி சொன்னாய்? நிதானமாய், அப்படியே போய் செய் அப்படின்னு செய், அப்போ உனக்கு நித்திய ஜீவனை நீ சுதந்திரத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா அவன்கிட்டயே கேள்வி கேட்டு அவனையே பதில் சொல்ல வச்சு, நீ இதை செய்ப்பா, செஞ்சனா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனாலும் இவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் பாருங்க. இன்னும் அடுத்ததுல போறான். இவன் நியாயசாஸ்திரி, இவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும் தானே. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனால இவன் என்ன தெரிவு செய்யறான்? தன்னை நீதிமான் காட்டணுமா, ரொம்ப நல்லவன் ஆண்டவர்கிட்ட காட்டணும். அதுக்காக என்ன செய்யறான்? எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். என்ன அற்புதமான கேள்வி பாருங்களேன். எனக்கு பிறன் யார்? இது மூலம் இயேசுவிடம் என்ன காட்ட விரும்பான்? நான் ரொம்ப நல்லவன், நீதிமான். ஆனா வந்தது எப்படி? சோதிக்கும்படியாய் வந்தான். ஆண்டவர் இப்போ ஒரு உவமையை சொல்லி அந்த உவமையின் மூலமாக அவனுக்கு அவனுடைய வாயிலிருந்து பதில் வர வச்சிட்டாரு. இந்த உவமையை சொன்ன பிறகு ஆண்டவர் கேட்பாரு பாருங்க. அந்த நியாயசாஸ்திரிட்ட கேட்கிற காரியத்தை கவனிங்க. 36 வசனம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு இந்த கேள்வி யார்கிட்ட எழுப்புறாரு? நியாயசாஸ்திரிட்ட எழுப்புறாரு. அவன் பதில் சொல்றான் பாருங்க. அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அவன் கேட்ட 2 கேள்விக்கும் பதில் இல்ல. ஆண்டவர் சொல்றது என்ன? நீயும் போய் அப்படியே செய். இப்போ இந்த உவமையில நம்ம வாசித்தோம். இதுல என்ன இருக்கு? ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் எருசலேம் இருந்து அப்படியே கீழ் நோக்கி எரிகோவுக்கு போகிறான். எருசலேம்ல இருந்து எரிகோவை நோக்கி. அப்ப எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், தேவனுடைய ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவன் கீழ் நோக்கி பயணம் செய்கிறான். எங்க பயணம் செய்யறான்னு கேட்டீங்கன்னா எரிகோ. எரிகோ என்பது சாபத்தீடான ஒரு பட்டணம் என்பது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி, ஆவிக்குரிய பின் அடைவை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம காண்கிறோம். அவன் வரும் பொழுது வழியிலேயே என்ன நடக்கிறது என்றால், இனி எரிகோ போல எருசலேம் டு எரிகோவுக்கு போகிற நடு வழியில கள்ளர்கள் கையிலே இவன் அகப்பட்டான். கள்ளர்கள் கையிலே அகப்பட்ட பொழுது அந்த கள்ளர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா,
அந்த மனிதனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து விட்டார்கள். அந்த மனிதனை காயப்படுத்தினார்கள். அந்த மனிதனை காயப்படுத்தினதோடு நின்று விடவில்லை, அவனை குற்றுயிராக விட்டுவிட்டு ஓடிட்டாங்க. இப்ப இந்த மனிதன் குற்றுயிராக தரையிலே கிடக்கிறான், தன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், மரணத்தோடு போராடுகிறான். இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் செத்தே போயிருவான். ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அந்த வழியே யார் போறான்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியன் ஒருவன் போகிறான். அவன் வர்றான், அப்படி பக்கத்துல பார்த்தான், அப்படியே போயிட்டான். லேவியன் ஒருவன் வருகிறான், அவனும் வர்றான், பார்க்கிறான், அந்த குற்றுயிரான மனுஷனை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஆனா இன்னொன்னு ஒருத்தன் வரான், அவன் தான் ஒரு சமாரியன். அந்த சமாரியன் என்ன செய்யறான், அவன் ஒரு பிரயாணத்துல இருக்கான். இவங்களாவது சும்மா போறாங்க, அவன் ஏதோ ஒரு காரியத்தோட போய் கொண்டிருக்கான். அவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஆனா அவன் பிரயாணமாய் போகையில் அவன் இந்த மனுஷனை கண்ட உடனே அவனுடைய மனதுல ஒரு உருக்கம், இரக்கம் பிறக்கிறது, ஒரு அன்பு பிறக்கிறது. தான் வேலையெல்லாம் மறந்துட்டான். மறந்தவன் என்ன செய்யறான், அந்த மனதுருகி அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதன்கிட்ட பக்கத்துல போய் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்கிறான். அவன் காயத்தை கட்டுறான், எண்ணெய் பூசுறான், திராட்சை ரசம் வார்க்கிறான், காயங்களை கட்டுறான். அதோடு நிக்கல, தன் சுய வாகனத்துல ஏற்றி கொண்டு அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறான், சத்திரத்துல போய் அவனுக்கு பராமரிக்கும்படியா சத்திரத்துல இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு 2 பணத்தை வேற கொடுத்துட்டு சொல்றான், இவனை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க, இவனை நல்லா பராமரிங்க என்று சொல்லி அவன் என்ன சொல்றான், நான் திரும்பி வருவேன், நான் போறேன், திரும்பி என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன்னு சொன்னான். நல்ல மனுஷன் பாருங்க, நல்ல சமாரியன். நியாயசாஸ்திரிக்கு கொடுத்த பதில் தான் இது. நியாயசாஸ்திரி யாரு, ஒரு யூதன். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா, பிரமாணத்தை நன்றாக கற்று தேறினவன். அவன் கேட்கிறான், பிறன் யார், எனக்கு பிறன் யார்னு ஒரு கேள்வி எழுப்புறான். இதுவும் தன்னை நீதிமானா காட்டுவதற்காக. நிறைய நேரங்கள நம்ம கேள்விகள்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்காது. அநேகர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது கூட இருதயத்தின் உண்மையோடு கேட்கறது இல்ல, வாஞ்சியோடு கேட்கறது இல்ல. ஆண்டவருக்கு முன்பாக போய் தன்னை நீதிமான்னு காட்டணும். ஏன்பா, ஒரு ஆயக்காரன் ஒரு பரிசேயன் இருந்தான், ஜபாலயத்துக்கு 2 பேரும் போனாங்க. ஆனா பரிசேயன் தன்னை நீதிமானாய் காட்டணும்னு ஆண்டவர் முன்னாடி தான் செய்கிற காரியங்கள் எல்லாம், தசமம் கொடுக்கிறது, ஜெபம் பண்றது, உபவாச ஜெபம் எடுக்கிறது, இதை பற்றிதான் அப்படியே பெருமை பாராட்டுகிறான். ஆண்டருக்கு இது மேலெல்லாம் ஆண்டருக்கு பிரியமே இல்லை. நல்ல கவனிங்க, நீங்க தேவ சமூகத்துல உங்க இருதயத்தின் உண்மையோடு ஆண்டவரோட பேசுங்க. அப்பதான் தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவரை சோதிக்கணும் மட்டும் எக்காரணத்து கொண்டும் ஆண்டவரை அணுகாதீங்க. ஆண்டவரை நம்ம சோதிக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம். இந்த உவமையில நியாயசாஸ்திரிக்கு ஒரு பதில் வச்சிருக்காரு. நியாயசாஸ்திரி என்பவன் யூத வைராக்கியம் உடையவன் இல்லையா? யூதர்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கு. அவங்களுடைய வைராக்கியம் எதுல இருக்குன்னா, எங்ககிட்ட தான் நியாயப்பிரமாணம் இருக்கு, எங்களுக்கு தான் ஆராதனை இருக்கு, எங்களுக்கு தான் தேவன் இருக்கிறார், இப்படின்னு ஒரு வைராக்கியம். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், எங்களுக்கு முற்பிதாக்கள் உண்டு, இப்படின்னு பெருமை பாராட்டுவார்கள் இந்த யூதர்கள். ஆனா ஆண்டவர் இந்த யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் தேவன் தம்முடைய கட்டளையும் கொடுத்தது எதற்காக? இவர்களுக்குள்ளே தேவனுடைய பரிசுத்தம் வர வேண்டும், இவர்கள் மற்றவர்களுக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும், தயவு பாராட்ட வேண்டும், இவர்கள் தேவனை போல மாறணும் என்ற ஒரு எண்ணத்தோட கொடுத்தார். ஆனா அத இந்த நியாயசாஸ்திரிகள் புரிந்து கொள்ளவே இல்லை. தங்களுடைய மூளை அறிவை வைத்து தாங்கள் பெரியவர்கள் என்று காட்ட விரும்பினார்கள் இல்லையா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய வசனத்தை
உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நியாயசாஸ்திரி செய்யறத கவனிங்க. இப்போ கூட தன்னை நீதிமான் காட்டுவதற்காக தான் சொல்றான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வித்தியாசமான உவமையை சொன்னார். இங்க 3 பேர் இந்த குற்றுயிராய் கிடக்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து போறாங்க. 3 பேர். முதல் ஆசாரியன் வந்தான், இரண்டாவதாக லேவியன் வந்தான், மூன்றாவதாக வந்தவன் யார்? சமாரியன். இந்த சமாரியன் என்ற அந்த வார்த்தையை கேட்டாலே நியாயசாஸ்திரிக்கு ஒரு இரிட்டேஷன் ஆயிருக்கும் மனசுக்குள்ள. ஏன்னா யூதர்களும் சமாரியர்களும் ஒருத்தரை ஒருத்தர் மிகவும் பகைக்கிறவர்கள். சமாரியர்களோடு யூதர்கள் சம்பந்தம் கலக்கவே மாட்டாங்க. இந்த சமாரியர்களை குறித்து உங்களுக்கு தெரியணும். சமாரியன் யார் அப்படின்னா, இது அசீரியா ராஜாக்கள் இஸ்ரவேல் மேல் படையெடுத்து இஸ்ரவேலை பிடித்தார்களே அந்த நாட்களில் ஏற்பட்ட ஒரு காரியம். அந்த நாட்களில் இஸ்ரவேலுடைய ராஜதானி சமாரியா பட்டணமா இருந்துச்சு. அந்த சமாரியாவை இந்த அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். கைப்பற்றின பிறகு ஒரு வித்தியாசமான நூதனமான ஒரு செயலை செய்தார்கள். அது என்ன தெரியுமா? அந்த சமாரியா பட்டணத்தில் இருக்க இஸ்ரவேலர்ல அநேகரை தங்களுடைய சிறைக்கு கொண்டு போய் அவங்க இடத்துல இன்னும் மற்ற புறஜாதி மக்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வாசிங்க 2 ராஜாக்கள் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அசீரியா ராஜா பாபிலோனிலும் பூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர் வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். இப்படிதான் இந்த அசீரிய ராஜாக்கள் செய்த காரியம். இந்த பாபிலோனிலிருந்து கூத்தா என்ற தேசத்திலிருந்து ஆபா ஆமாத் செப்பர்வாயும் இந்த இடத்துல இருந்து மனுஷர்ல கூட்டிட்டு வந்து எங்க செட்டில் பண்ண வச்சுட்டாங்கன்னா, எங்க குடியிருக்க பண்ணாங்கன்னா இந்த சமாரியா பட்டணத்துல. இந்த சமாரியார்ல இருந்தவங்க யாரு? இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல இவங்களை கொண்டு வர வச்சு அநேக இஸ்ரவேலர்களை இங்க இருந்து தங்களுடைய தேசத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இஸ்ரவேலர்களும் இந்த மற்ற மக்கள் பாபிலோனிய மக்கள் இவங்களாம் கலப்படமான ஒரு திருமணம் நடந்து அதுல பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப ஒரு விதத்துல இவர்கள் முழுமையாக யூதர்களும் அல்ல, முழுமையாக புறஜாதியர்களும் அல்ல. இவங்க கலப்படம் நிறைந்த ஒரு மக்கள். இந்த கலப்படம் நிறைந்த மக்களோடு யூதர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க? சம்பந்தம் கலக்கிறதே இல்லை. ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு யூதன் என்ன செய்ய மாட்டான்னா சமாரியர்களோட என்ன செய்ய மாட்டான்? சம்பந்தம் கலப்படம். அதே மாதிரி சமாரியர்களும் இவங்களோட சேர மாட்டாங்க. இயேசு தம்முடைய சீஷர்ல அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்வாரு. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில போங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆனா எங்க போகாதீங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த 12 அனுப்புகையில் அவர்களுக்கு என்ன சொன்னாரு? கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார். அப்ப இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்ல எங்க போக கூடாதுன்னு சொன்னாரு? சமாரியா பட்டணங்களுக்கு போக கூடாது. அப்படின்னா இயேசு சமாரியர்களை நேசிக்கவில்லையா? அன்பு கூறவில்லையா? அப்படி அல்ல. ஏன் அவங்களை போக கூடாதுன்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் முதல்லயே ஒரு உற்சாகத்தோடு சமாரியா பட்டணங்களுக்கு சென்றிருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பார்கள். அவர்கள் ஊழியத்தை செவ்வன செஞ்சிருக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, காணாமற் போன என்ன செய்யுங்க, ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள் என்று சொன்னாரு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசுக்கு நல்லா தெரியும். இயேசு இப்போ கடைசி, அவர் 3.5 வருஷத்தின் கடைசி. இப்ப கடைசியில அவர் எருசலேமை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது என்ன நடக்கிறதுன்னு கவனிங்க.
லூக்கா 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஊரார்? சமாரிய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்போ நடக்குது நீங்க கவனிங்க. இயேசு இப்ப 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சிட்ட பிறகு, நான் முதல்ல சொன்னேன், சீஷர்கள் அப்போஸ்தலரை பார்த்து ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? சமாரிய பட்டணத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாரு. இப்போ இயேசு சமாரிய, அதுக்குள்ள நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு யாரெல்லாம் பார்ப்பாரு? அப்படி ஊழிய பயணத்துல சமாரிய ஸ்திரீயை பார்ப்பாரு. சமாரிய ஸ்திரீயிடம் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்படுவா. சமாரிய ஸ்திரீ மட்டுமல்ல, அந்த சமாரியருடைய பட்டணத்துல அவர் 2 நாள் இருந்து உபதேசத்தை கற்றுக் கொடுப்பாரு, போதிப்பாரு. அந்த போதனையை கேட்டு சமாரிய மக்கள் என்ன சொன்னாங்க? இவர் தான் உலக ரட்சகர் என்று சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க. ஆனா பாருங்க, அந்த சமாரியர்களுக்குள்ள இந்த யூதர்கள் மேல இருக்கிற பகை உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது கொஞ்சம் தனியில. இயேசு இவ்வளவு செய்த பிறகும் இப்போ அவருடைய 3.5 வருஷம் கடைசியில் அவர் போறாரு, எருசலேமை நோக்கி போறாரு. அந்த நேரத்துல கூட ஆண்டவர் தம்முடைய சீஷர்ல 2 பேர் அனுப்பிச்சு ரெடி பண்ணுப்பா, அங்க போய் சொல்லுன்னு சொன்னா பாருங்க 52ஆம் வசனம். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். தூதர்கள்னா சீஷர்களை. அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இப்ப சமாரிய கிராமத்துல பிரவேசிக்கிற அளவுக்கு இப்போ நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டுச்சு. யாருக்கு? சீஷர்களுக்கும் அந்த சமாரிய பட்டணம். ஏன்னா இயேசு அங்க அற்புதம் செஞ்சார். ஆனா கவனிங்க, இவ்வளவு மாறின பிறகு அவர் எருசலேமுக்கு போகிறார்னு செய்தி கேட்ட உடனே அந்த ஊரார் என்ன செய்யலையா? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சீஷர்கிட்ட ஏன் சொன்னார்னு கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு ரீசன் காருங்க. இந்த பதில கேட்ட உடனே அன்பிற்கு இலக்கணமாய் இருக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் யாரு? யோவான். இன்னொன்னு சீசன் இருக்காரு, யாக்கோபு. 2 பேரும் அண்ணன் தம்பி, சகோதரர்கள் தான். இது கேட்டோன்னு, இந்த பதில் கேட்ட உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? எப்ப கேக்குறாங்க? 3.5 வருஷம் ஊழியம் செஞ்ச பிள்ளைகள் இப்போ சொல்றாங்க, எலியாவை போல அப்படி அக்கினி இறக்கி அழிச்சிடலாமா? ஏன்னா அந்த ஊரார் என்ன செய்யல? உமக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த இடத்துல நீங்க 2 நாள் வேற பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா? அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, அவர் திரும்பி பார்த்து, ஏசு அப்படி திரும்பி பார்க்கிறார். யார? யாக்கோபையும் யோவானையும் அப்படி பார்த்து சொல்றாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று ஒரு அதட்டு கொடுத்துட்டு சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த கிராமத்துல எதிர்ப்பு வந்ததுனால ஆண்டவர் வேற கிராமத்து வழியா போயிட்டாரு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சமாரியர்களுக்குள்ளும் இஸ்ரவேலர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பகை உணர்வு இருந்துச்சு. இந்த சமாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, கெரிசிம் மலையில இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஆலயமே கட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் இவர்கள் ஆராதிக்கிற வேலை எல்லாம் செய்யறது. அது யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாத்தீங்களா? எப்படி கொடுக்கிறாருன்னா, ஆசாரியன் லேவிய மேன்மைப்படுத்தி பேசவே இல்லை. மாறாக யாரை மேன்மைப்படுத்தி பேசுகிறார்? ஒரு சமாரியனை மேன்மைப்படுத்தி பேசுகிறார். இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதாவது நம்ம தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த உவமையில அடுத்த லெவல்ல நம்ம வருவோம். இந்த உவமையில என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த மனுஷன் எங்கிருந்து வந்துட்டான்னு சொன்னேன்? எருசலேமை விட்டு எரிகோ. நம்ம விசுவாச ஜீவியத்தை ஒரு நாளும் பின்னடைவு அடையவே கூடாது. இந்த சத்தியத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எருசலேம் அது மலை அல்லது கீழ் நோக்கி இறங்கி வராங்க. நம்முடைய வாழ்க்கையில முன்னோக்கும் அனுபவம் இருக்குமே ஒழிய பின்னோக்குற அனுபவம் இருக்கவே இருக்கும்.
வாசிங்க ஒரு வசனத்தை, எபிரேயர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போகிறான். நான் சொன்ன எரிகோ என்பது ஒரு சாபத்தீடான ஒரு பட்டணம். எரிகோல ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. எரிகோ உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த மனிதன் தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தேவ பிரமாணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எங்கே போகிறான் என்று சொன்னா, தன் விசுவாச வாழ்க்கையில கீழ் நோக்கி போகிறான். நீங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நல்ல கவனித்து பாருங்க. எருசலேம்ல இருந்து என்ன புறப்படுங்க? வேத வசனம். வேத வசனம் தாங்க நமக்கு ஜீவன். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யும். இயேசு சாத்தான் பரீட்சிக்கும் போது இயேசுவை பார்த்து சாத்தான் சொல்றான், இந்த ரொம்ப பசியா இருக்கீங்க நீங்க, அதனால என்ன செய்யுங்க, இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்கன்னு சொன்னான். உன்னை இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்ப நல்லா கவனிங்க. மனிதனுடைய சரீர தேவைகளை காட்டிலும் ஆவிக்குரிய தேவைகள் மிக முக்கியமானது. நீங்க ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்க வரணும்? வேற எங்கேயும் போக முடியாது. உலகம் உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யாது. அது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் தான் அது பூர்த்தி செய்ய முடியும். அப்போ நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நம்ம வளர்வதற்கு, பரிசுத்தத்திலே நாம் வளர்வதற்கு, நாம் தேவனுடைய அறிவிலே வளர்வதற்கு எருசலேம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அப்ப எருசலேமிலிருந்து தேவ வசனம் புறப்படுகிற ஒரு இடமா இருக்கிறபடினால அந்த எருசலேமை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்கவே கூடாது. இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாரு, உயிர்த்தெழுந்து இப்ப பரமேறுகிறார். அதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கு எங்க தரித்திருங்கள்? எருசலேமிலே தரித்திருங்கள், காத்திருங்கள். அப்ப எருசலேம் தேவனுடைய வசனத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு இடம். எருசலேம் தேவனுடைய வல்லமையினாலே நம்மை தரிப்பிக்கிற ஒரு இடம். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க எருசலேம்ல தாமரித்தாக வேண்டும், எருசலேம்ல வாசம் பண்ண வேண்டும். ஆனா இந்த மனிதனை கவனிங்க, இவன் எருசலேமில் இருந்து சாபத்தீடான இந்த உலகத்தை நோக்கி போகிறவனாய் இருக்கிறான். விசுவாசத்திலிருந்து வழுவி போகிற மனிதனாய் இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான்பா, ஆனா அவன் பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியம் வைக்காம தேவனை விட்டு விலகி உலகத்துக்கு நேராய் போகிறவனாய் இருப்பான் என்றால் என் ஆண்டவர் அவனை குறித்து துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் நம்ம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா இடர விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த மனிதன் பாருங்க, ஆத்மா இடர பிரயாசப்படல, மாறாக அழிந்து போவதற்கான காரியத்துக்கு தான் பின்வாங்கி போயிட்டே இருந்தான். இவன் பின்வாங்கி போக 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 இவனுக்கு தெரியல, ஒரு பெரிய கேடு, பெரிய அழிவு அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த கள்ளர்கள் அவனை வந்து அப்படியே பிடித்து கொண்டார்கள். நம்ம கொஞ்சம் வழி விலக ஆரம்பிச்சா
பிசாசு ரெடியா இருக்கான் நம்மளை பிடிக்கிறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வாரு, 1 பேதுரு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாருக்கு இந்த ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மூப்பர்களுக்கு, வாலிபர்களுக்கு, சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு, சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறார். வசனத்தை கற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறார். நீங்க என்ன செய்யணும்? எப்பவுமே தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏனெனில் கொஞ்சம் நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா, நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கான், பிசாசானவன். அவன் என்ன செய்வான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆரம்பம் கொஞ்சம் அப்படி கீழே வரும்போது ஒன்னும் தெரியாது. கல்லர் இவனை பிடிப்பான்னு இவனுக்கே தெரியாது. அவன் வழி விலகி அப்படி கீழே வந்துட்டே இருக்கான் நடு வழியில. அப்பதான் கல்லர் அவனை பிடிச்சாங்க. பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க. எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். சாத்தானுடைய கரத்துல ஒரு மனிதன் மாட்டிக்கொள்வான், அவன் பின்வாங்கி போவான். ஆனால் ஏன் தெரியுமா? ஆண்டுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கிறது, அது உண்மைதான். தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறது வரைக்கும் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஆனா தேவ பிரசன்னத்தை விட்டு வழி விலகும் பொழுது, தேவனுடைய வசனத்தை விட்டு நம்ம பின்வாங்கும் பொழுது, விசுவாசத்தை விட்டு வழி விலகும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம பாதுகாப்பு நம்மளே கெடுக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பாதுகாப்பு கெடுக்கும் போது உடனே யார் வந்துருவான்? உள்ள பிசாசு உள்ள வந்துடும். பாருங்க, இந்த கல்லர் இந்த மனிதனை பிடித்து விட்டார்கள். உடனே பாருங்க என்ன செஞ்சுட்டான்? வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்துட்டான், அவனை காயப்படுத்தினான், குற்றுயிரா விட்டான். இப்போ நமக்கு தேவன் எவ்வளவு வஸ்திரங்கள் கொடுத்திருக்காருல்ல. இரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார், துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார், அலங்கார வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான்களின் நீதி. அதுக்கு பேர் என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம் இல்ல. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, எதை கலைத்து போட, எதை பிடிக்கிட்டானா? வஸ்திரம் இல்ல, வஸ்திரங்களை. வார்த்தையை கவனிங்க. எதை அவன் பிடிச்சா எடுத்துட்டான்? வஸ்திரங்களை முழுசா எடுத்துருவான், நம்மளை நிர்வாணப்படுத்திடுவான், தேவனுடைய மகிமை இழக்க வைப்பான். இது செஞ்சான். செஞ்சதோட நிக்க மாட்டான், அவன் காயப்படுத்துவான், கொல்லுவான். அதனால யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். வேறு ஒன்றுக்கும் வரான். இப்பந்தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது? இவன் குற்றுயிரா படுத்து கிடக்கிறான். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து, எப்படி தற்செயலாய் அப்படின்னா, இவர் பெரிய ஒரு வேலை செய்யணும் ஏதோ ஒரு நோக்கோட போல, சும்மா போறார், தற்செயலா போறார். யாரு அவர்? யாரு? ஆசாரியன். தற்செயலா போறார். இப்ப போகும்போது அந்த வழியை வந்து அவனை கண்டு பாக்குறாரு. பார்த்த உடனே டக்குன்னு பக்கமா விலகி போனான், எஸ்கேப் ஆயிட்டது. ஆசாரியன் யார்? தேவனுடைய வாய், தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஊழியன், வசனத்தை போதிக்கக்கூடியவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். தேவன் யார் என்று ஆசாரியனுக்கு தெரியும். தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்பதை ஆசாரியன் அறிந்திருக்கிறான். பிரமாணங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆசாரியனுக்கு தெரியும் எப்படி இரக்கம் பாராட்டணும். ஒரு சத்ருவானாலும் என்ன செய்யணும்? அந்த சத்ரு பசியா இருந்தா
அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஒரு அந்நியன் வந்திருக்கான், அவன் அந்நியன் நினைச்சிடக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இல்ல? வாசிங்க லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னும் கொஞ்சம் 18ஆம் வசனத்தை கவனிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பிறனை குறித்து சொல்லும்போது சொல்றேன், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. இது நிறைய காரியத்தை சொல்லிட்டே வர. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்நியர்களை எப்படி நீங்க நேசிக்கணும், இன்னும் சத்துருக்களை குறித்தே பேசிட்டார். சத்துருக்களை எப்படி நேசிக்கணும், அவங்களுக்கு பசியா இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பிரமாணத்தை ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்தாரு. இந்த ஆசாரியன் என்ன செஞ்சாரு? வந்தாரு, கண்டாரு, அப்படியே ஓடிட்டார். நல்ல கவனிங்க, வசனத்தின்படி நடப்பதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். யாக்கோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, திருவசனத்தை கேட்கிறதோட நின்று விடக்கூடாது, அதன்படி செய்யணும். இப்ப ஆசாரியன் யாரு? திருவசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, திருவசனத்தை போதிக்கிறவர். அப்போ திருவசனத்தை போதிக்கிற அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? உதவி செஞ்சிருக்கணும். பிறன், அந்த ஒரு குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு பிறன். அந்த அந்நிய மனுஷனை அந்நியனா நினைச்சிருக்க கூடாது. இது தேவனுடைய பிள்ளை, தேவனால் உருவாக்கப்பட்டவன். இப்போ மரணத்தோட போராடி கொண்டிருக்கிறான். இவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எந்துன்னு ஆசாரியன் தன் பொறுப்பை உணர்ந்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றிருக்க வேண்டும். யாக்கோபு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பிறனிடத்துல அன்பு கூறணும். இதுக்கு பேர் என்ன பிரமாணம் சொன்னாரு? ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றினா யாருக்கு நன்மை செய்யறோம்? நமக்கே நன்மை செய்யறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இப்ப நமக்கே நன்மை செய்வோங்க. ஆசாரியனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது ராஜரீக பிரமாணம் அல்லவா, இதை நான் நிறைவேற்ற வேண்டுமே. ஆனா இந்த ஆசாரியன் அந்த வேலையை செய்யல, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்ததே பாருங்க, ஒரு லேவியன் வர்றாரு. லேவியன் யாரு? அவரும் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்கிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், ஒரு ஊழியக்காரன். இந்த லேவியனுக்கும் வசனம் நல்லா தெரியும். வசனத்தை அறிந்த இந்த லேவியனும் என்ன செய்யறான்? இந்த ஆசாரியனை போலயே இவனும் என்ன செய்யறான்? கண்டு அவனை பார்க்கிறான், பக்கமாய் விலகி போனானா. எப்படிப்பட்ட கடின இருதயம் என்று கவனிங்க. நீதிமான்ட்ட ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கணுங்க. நீதிமான்ட்ட தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? உணர்வுள்ள இருதயம். இந்த நியாய சாஸ்திரி தன்னை நீதிமானாய் காட்டும்படிக்கு இயேசுவிடம் எனக்கு பிறன் யாருன்னு கேட்கிறான். ஆண்டு சொல்றது, நீதிமான் யார் தெரியுமாப்பா? வாயினால நீதிமானா மாற முடியாது, ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். என்னுடைய வசனத்தை குறித்த உணர்வு வேணும், ஒரு நடுக்கம் வேணும். நான் எப்படி தயவுள்ளவரோ, நான் எப்படி இரக்கமுள்ளவரோ, அந்த இரக்க குணம் உன்னிடத்துல இருக்கணும். ஆசாரியன்ட்ட தேவன் எதிர்பார்த்தார் இல்ல, லேவியன்ட்ட எதிர்பார்த்தார் இல்ல. தேவன் அவங்களை அபிஷேகம் பண்ணதே அதுக்காக தான். இயேசுவானவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியினால வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இதுதாங்க அபிஷேகத்தினுடைய விளைவு. முதல்ல ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்.
அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதன்ட்டு ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவர் கூட இருந்தா அதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் நன்மை செய்வான். நன்மை செய்யறதோடு நிக்க மாட்டான். பிசாசின் பிடியிலிருந்து கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற குற்றுயிராய் கிடக்கிற மக்களை விடுதலையாக்குவான், குணமாக்குவான், அந்த வேலையை செய்வான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசாரியருடைய வேலை அது, லேவியருடைய வேலை அது. ஆனா ஆசாரியனும் அந்த வேலையை செய்யல. தங்க பொறுப்புல அவங்க உண்மையா இல்ல. லேவியனும் தன்னுடைய பொறுப்புல உண்மையா இல்ல. பார்த்தாங்களா, கண்டு விலகி ஓடிட்டாங்களாம். ஆனா இன்னொருத்தன் வர பாருங்க, மூணாவது நபர். அவன் ஒரு பிரயாணமா போயிட்டு இருக்கான் பாருங்க. 33 பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு. வசனம் சொல்ல, அவன் வருகையில். இவங்கெல்லாம் தங்களுடைய லக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல இருந்து சமாரியன் வருகிறான். அவன் ஒரு வியாபாரத்துக்கோ இதுக்கோ போறான். ஒரு பொறுப்பு, அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, போறான். ஆனா அந்த வேலையெல்லாம் மறந்துட்டு என்ன தெரியுமா செய்யறான்? அவனை கண்டான். கண்ட உடனே விலகி போடல, மனதுருகினான். நல்ல கவனிங்க. நமக்குள்ள அந்த மன உருக்கம் வேணும். மற்றவர்களை காணும் போது, மற்றவர்கள் துயரப்படும் போது, மற்றவர்கள் காயப்பட்டு கிடக்கும் போது, பிசாசின் கட்டுகள்ல இருக்கும்போது நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் வேணும். அந்த மனதுருக்கம் இருந்தா தான் வேலையே செய்ய முடியும். இயேசுவானவருடைய ஒரு குணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு திரளான ஜனங்களை பார்க்கிறார். அந்த ஜனங்கள்ல பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவர் மனதுருகினார். மனதுருக்கம் இருந்தாதான் நீங்க அடுத்த செயல்பாட்டிலே வர முடியும். வசனத்தை மட்டும் படிச்சுட்டு வசனத்தை உங்கள் வாழ்க்கையில உள்வாங்காமல், அதை நீங்கள் அபியாசப்படுத்தாமல், அப்படியே வசனத்துல பெரிய அறிவாளின்னு காட்டினா மட்டும் பத்தாது. அந்த வசனத்தினுடைய எசன்ஸ், அந்த சாராம்சத்தை, அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாய், தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்தவர்களாய் நாம் செயல்பட ஆரம்பித்தாதான் தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த சமாரியன் பாருங்க, நான் உங்களுக்கு சமாரியன் யார் என்று சொல்லிவிட்டேன். சமாரியன் இஸ்ரவேலர்களால் பகைக்கப்படுகிறவன். அதே போல சமாரியன் இஸ்ரவேலரை பகைப்பான். ஆனா பகைக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யறானா, அந்த நபரை நேசிக்கிறான். ஆனா இவங்க சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இவங்க இவனை நேசிக்கிற. இந்த மனுஷன் எருசலேம்ல இருந்து வரான நிச்சயம் யூதனா தான் இருந்திருக்கணும் இல்லையா? யூதன் சகோதரன் அல்லவா? சகோதரனா இருக்க வேண்டியவனுக்கு இவங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒரு சகோதரன் எந்த நேரத்தில் இருப்பானா கூட, இடுக்கணில் உதவுவது சகோதரன். அவன் தான் உதவுவான். இடுக்கம், ஒரு ஆபத்திற்கு உதவுவான். ஆசாரியனும் லேவியனும் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பிரமாணம் சொல்லி தருது, ஆனா செய்யல. ஆனா எந்த மனுஷன் யூதர்களால் பகைக்கப்படுவார்களோ, எந்த மனுஷன் இந்த சமாரியா வகுப்பு ஆனவர்கள் யூதர்களை பகைப்பார்களோ, அந்த மனுஷன் என்ன செய்யறானா, இந்த மனுஷன் மேல இறக்கப்படுறான். எவ்வளவு நல்ல குணம் பாருங்க, எவ்வளவு நல்ல குணம். இந்த சமாரியனை பாருங்க, ஒரு தேவ அன்பு நிறைந்த ஒரு மனிதனாய், நன்றியுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அதனாலதான் இயேசு சமஸ்த ஜனங்களையும் நேசித்து அன்பு கூர்ந்துதான் சமாரியர்களையும் நேசித்து அவங்க மத்தியில ஊழியம் செய்தார். சமாரியர்களை அவர் வெறுக்கவே இல்லை. 10 குஷ்டரோகிய சொஸ்தமாக்கினார். அதுல திரும்பி நன்றி சொன்னது யாரு? ஒரு சமாரியன் தான். அந்த குஷ்டரோகம் நீங்க அந்த சொஸ்தமான 9 இஸ்ரவேலர்கள் என்ன செய்யல, ஆண்டுக்கு நன்றி சொல்லல. ஆனா ஒரு சமாரியன் தான் நன்றி சொன்னாங்க. அப்போ இயேசு சமாரியர்களை ரொம்ப நேசித்து, ஆகவேதான் இந்த சமாரியனை குறித்து இங்க குறிப்பிடுகிறார். இந்த சமாரியன் எப்படிப்பட்ட சமாரியனா இருக்கானா, மனதுருக்கம் நிறைந்த சமாரியன், தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு சமாரியன். என்ன செய்யறான் கவனிங்க. அந்த மனுஷன் கிட்ட அவனுடைய காயங்கள் எல்லாம் என்ன செய்யறான், எண்ணெய் பூசி திராட்சை ரசம் வார்த்து அவன் காயத்தெல்லாம் கட்டுறான். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மருந்து மாதிரி. திராட்சை ரசமும் சரி, எண்ணெயும் சரி. திராட்சை ரசம் அதே போல எண்ணெய் அவன் பயன்படுத்தி என்ன செய்யறான், காயங்களை கட்டுறான். தன் சுய வாகனத்துல ஏற்றுகிறான். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான் என்று வசனம் சொல்லுது. பாத்தீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க.
தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய எல்லாவற்றையும் அவனுக்காக செலவழிக்கிறான். ஆனா ஆசாரியர்கள் அப்படி செய்யல, லேவியர்கள் அப்படி செய்யல. ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்குதுங்க, ஆனா அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கவே கூடாதான், செய்யணும் இல்ல? அப்படி செய்யாம அப்புறமா என்ன நடக்கும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யல அப்படின்னு சொன்னா அது அவன் வாழ்க்கையில பாவமா மாறிடும். ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்கிறவன் ஆசாரியன். ஆனா தன்னுடைய இந்த செயலினாலே தன்னையே தீட்டுப்படுத்தி விட்டான். பாவம் நிறைந்த ஒரு மனிதனா மாறிட்டான். ஒரு நாளும் பாவம் நிறைந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. என்னதான் பிரமாணத்தை கற்று தேறினாலும், என்னதான் அறிவு பெற்றாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை கைக்குள்ள தெரியலன்னு சொன்னா அது அவனுடைய வாழ்க்கையில பாவமாய் மாறிடும். பாவமாய் மாறிட்டா அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நல்ல நம்ம வாழ்க்கையை கவனிப்போம். தேவன் நமக்கு நல்ல பிரமாணத்தை கற்றுக் கொடுத்துக்கிறார், தம்முடைய உபதேச சட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கா? இந்த சமாரியானை போல ஒரு உணர்வுள்ள இருதயம். நம்ம நீதிமானா மாறணும்னா உண்மையாவே நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். ஒரு அன்பு நிறைந்த உள்ளம், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த குணம். ஆண்டவர் தம்முடைய சபையில நம்மை கொண்டு வந்து உபதேசங்களை ஏன் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னா, அதுக்கு முதல் காரியமே என்னது? வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்களை தேவன் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் சபையில தேவன் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தேறினவர்களாய் மாறணும். அது மட்டும் இல்ல, எந்த நற்கிரியை செய்யவும் தகுதியுள்ளவர்களா மாறணும். இப்ப நம்மள தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்தின பிறகு நம்ம நற்கிரியை செய்யாம இருந்தா அது நமக்கு பாவம். ஆகவேதான் யாக்கோபு சொல்றாரு, இது ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். இது ராஜரீக பிரமாணம். இதை மட்டும் நீ செய்யலனா நீ உனக்கே தீமை செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்கிறார். அப்ப நல்லா கவனித்து பாருங்க, இந்த சமாரிய ஒரு மனிதன் எவ்வளவு அன்பு நிறைந்தவனாய் அவனுக்கு காயங்கள்லாம் கட்டி அவனை தன்னுடைய வாகனத்திலேயே ஏற்றி கொண்டு எங்க கொண்டு போறான்? சத்திரத்துல கொண்டு போய் சத்திரக்காரர் கையில கொடுத்துட்டு அங்க அவனை பராமரித்து அதுக்கப்புறமா தன்னுடைய வேலைக்காக புறப்படுறான். புறப்படும் போது கூட பாருங்க, அவன்கிட்ட ஒரு கரிசனை, ஒரு விசாரிப்பு இருந்துட்டே இருக்கு. அவன் சொல்றான், எப்பா இந்த 2 பணம் வச்சுக்கோ. 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். இதுவரைக்கும் செலவு பண்ணது வேற, இதுக்கு அடுத்தது ஒரு 2 பணம் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறான். கொடுத்துட்டு அதிகமா ஏதாகிலும் பாருங்க, அடுத்த பாருங்க, ஒரு பொறுப்புணர்ச்சியை கவனிங்க. அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வருவேன், அப்போ நான் உனக்கு என்ன செய்யறேன்? தாரேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாத்தீங்களா? நம்மளை ரட்சித்து குற்றுயிராக கடந்த அவரு பிசாசின் பிடியிலிருந்து தம்முடைய ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுத்து நம்ம எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு? ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் தேவன் எங்க கொண்டு வர்றாரு? சபைக்குள்ளே கொண்டு வருகிறார்.
சபையில கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஐக்கியப்படுத்தி நம்ம பராமரிக்கிறார். நமக்கு தேவையான காரியங்களை கொடுத்து நம்ம பரிபூர்ணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சபையில வர்ற ஒவ்வொரு தேவ மனிதனும் வசனத்தினால் அவங்க திருப்தியாக்கப்படுகிறார்கள். அவருடைய குறைகளை தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். அதனாலதான் நம்ம சபைக்குள்ள வரும்போது கொஞ்சம் பூர்ணம் கிடையாது. சபைக்குள்ள வரும்போது எல்லாரும் பூர்ணமா இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை எங்க சேர்க்கிறாரு? சபையில சேர்க்கிறார். இந்த குற்றுதாய் கடந்த இந்த மனிதனை இந்த சமாரியன் என்ன செய்கிறான்னா, தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி சொந்த திராட்சரசம் சொந்த எண்ணெயை கொடுத்து அவனை காயத்தெல்லாம் ஆற்றி அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? சத்திரத்துல. இதே மாதிரிதான் இயேசு என்ன செய்யறாரு? தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்து நம்ம இப்ப எங்க கொண்டு சேர்த்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் சபைக்குள்ளே, தம்முடைய சபை. அந்த சபைக்கு அவர் தான் தலை, கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்போ சேர்த்து நம்மள என்ன செய்யறாரு? பராமரிக்கிறார். அங்க ஒரு ஊழியக்காரரை வச்சிருக்காரு. அந்த ஊழியக்காரர் அவருக்கு வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. நீ என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பராமரிக்க. அதனால சபையில அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஏன் இதை நியமித்து வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பொருட்டு இல்ல, சுவிசேஷ பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தேவன் இவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்க சபையில வரும்பொழுது, சபையில நீங்க வசனத்தினால போதிக்கப்படும் போது நீங்க என்ன ஆகுறீங்க? தகுதியுள்ளவர்களா மாறுறீங்க. நீங்க எந்த நற்கிரியை செய்கிறதுக்கும் தகுதியுள்ளவர்களா மாறுறீங்க. அது மட்டும் இல்ல, தேறினவர்களாய் மாறுறீங்க. அந்த வேலைக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த பூமியில் இருக்கிற சத்திரத்துல சபையில தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நாள் இயேசு வருவார், திரும்பி வருவார். அவர் பரமேறி சென்று விட்டார், திரும்பி வருவார். வரும்பொழுது நம்மை தம்மண்டையில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. தேவன் அப்படிதான் இந்த சமாரியன் எவ்வளவு நல்ல வேலையை செஞ்சு அந்த குற்றுராய் கிடந்த மனிதனை காப்பாற்றினான், அவனுடைய உயிரை பாதுகாத்தான். இப்படி செஞ்சுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது. இதனால கவனிங்க, இப்ப நான் இயேசு கேட்கிறார் அந்த நியாயசாஸ்திரிய பாட்டு. இப்போ சொல், இந்த 3 பேர்ல, இந்த ஆசாரியன், லேவியன், இந்த சமாரியன்ல இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? அப்போ யார் இரக்கம் செய்தானோ அவன் தான் பிறனாய். அப்போ இந்த சமாரியன் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக. இயேசு நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டார். இனி நம்முடைய வேலை, நம்ம நீதிமானாய் விளங்க வேண்டும் என்றால் தேவ பார்வையில நாம் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்கணும். 1, இயேசுவின் இரக்கத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை பாராட்ட வேண்டும். அவரிடத்திலிருந்து தயவை பெற்ற நாம் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. மாறாக அப்படிப்பட்ட தயவு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களுக்கு நிச்சயம் தயவு பாராட்ட வேண்டும். இது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி ஒதுங்கி ஓடிவிடக்கூடாது. நாம் எந்த பொறுப்போடு தேவன் நம்ம வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆகவே மீண்டும் சொல்லுகிறேன், நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். இந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றினா யாருக்கு நன்மை செய்வோம்? நமக்கே நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் பிரதிபலிப்போம். நம்ம எதுக்கென்று தேவன் நம்மளை முன்னறிந்தார், எதுக்கென்று நம்மை முன்குறித்திருக்கிறார்? குமாரனின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இதுக்காக தான் இயேசுவின் சாயல் நம்மிடத்துல வெளிப்படணும். இயேசுவினுடைய நற்குணம் நம்மிடத்துல வெளிப்படணும். அந்த இரக்க குணம் நம்மிடத்துல வெளிப்படணும். தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.